கர்த்தருமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மாளில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்க. நமக்கு பரிச்சயமான ஒரு வேத பகுதி தான், அடிக்கடி நாம் பேசுகிற பகுதி தான். அந்த பகுதியில் இருந்து இந்த நாளிலே சில காரியங்களை கற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் தேவன் நம்மை பலப்படுத்தவும் கர்த்தர் உதவி செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா எழுதின நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 11 13 வரைக்கும் நாம் வாசிப்போம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் தேவாலயத்துக்கு போகிறார். போய் அங்கே போதகம் பண்ணுகிறார் என்று மேலே உள்ள வசனங்கள் நீங்கள் பார்ப்பீங்க. போதகம் பண்ணி கொண்டிருக்கும் போதே அவர் அவதானிக்கிறார். அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாரையும் பார்க்கிறார். பார்த்தால் அங்கே கூனி போய் ஒரு ஸ்திரீ இருக்கிறதை அவர் காண்கிறார். கண்டு அவளிடத்திலே அவர் போகலை, மாறாக அவளை அழைக்கிறார், இங்கே வா அப்படின்னு. அவள் எந்த வார்த்தையும் பேசாதபடிக்கு, விசுவாசித்தாலோ விசுவாசிக்கலையோ அதெல்லாம் போடலை, ஆனால் அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்திருக்கும். அவருடைய போதகத்தை கேட்ட பிறகு அவள் நேரடியாக அவரிடத்துல போகிறாள். போன உடனே ஆண்டவர் ஒன்றுமே செய்யலை. முதலாவது சொல்கிறாரு, உன் பலவீனத்தினின்று நீ விடுதலை பெற்றாய். அதுக்கு பிறகுதான் அவன் மேலே கையை வைத்து நீ என்ன செய், போ அப்படின்னொன்னே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பித்தாள் என்கிற பகுதியை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, பலவீனப்படுத்தப்பட்டது யார் அப்படின்ற ஒரு கேள்வி வந்தால் நம்ம அங்கே பார்க்கிறோம். 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இதோ 18 வருஷமாக சாத்தான் கட்டி வைத்திருக்கிற ஆபிரகாமின் குமாரத்தியாக இவள் என்று சொல்கிறார். அப்படியா இருந்தால் இது யார் அப்படின்னா, ஆபிரகாமின் குமாரத்தி. ஆபிரகாம் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவன் விசுவாசிகளுக்கு தகப்பனாக இருக்கிறான், விசுவாசத்திலே வல்லவனாக இருக்கிறான். அவனுடைய விசுவாசமானது நீதியாக எண்ணப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியா இருந்தால் அந்த ஆபிரகாமின் குமாரத்தி என்று சொல்லப்படுகிற அவள் சாத்தானால் கட்டப்பட்டிருக்கிறாள். அந்த சாத்தானால் கட்டப்பட்ட அதுதான் அந்த பலவீனம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவளை அன்றைக்கு விடுதலை செய்தார். எப்படி செய்தார்னு சொன்னால், இந்த ஓய்வு நாளிலும் அவளை விடுதலையாக்க வேண்டியது இல்லையோ என்று கேட்கிறார். கட்டாயம் அவள் விடுதலையாகணுமே, ஏன்னா சாத்தான் கட்டி வச்சிருக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அந்த இடத்துல எத்தனையோ பேர் வந்திருப்பாங்க, எத்தனையோ பேர் அனுதாபம் உள்ளவங்க இருந்திருப்பாங்க, எத்தனையோ பேர் பரிந்து பேசுகிறவங்க இருந்திருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ கோடான கோடி ஜனங்கள் இருக்கும் பொழுது என்னை கண்ணோக்கி பார்க்கிறதுக்கு யார் இருக்கிறா என்கிற ஒரு கேள்வியோடு கூட எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நான் ஒன்று சொல்வேன், அந்த கூட்டத்தின் மத்தியிலே அவளை பார்க்கிறதுக்கு 2 கண்கள் இருந்தது, அதுதான் இயேசுவின் கண்கள். இன்றைக்கு எத்தனையோ பேரை நாம் சந்திக்கலாம், எத்தனையோ விதங்களில் இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு உங்களையும் என்னை பார்க்கிற அந்த 2 கண்கள் நம்முடைய மத்தியிலே இருக்கிறது. பூமி எங்கும் சுற்றித் திரிகிற கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் என்ன நோக்கமாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியா இருந்தா இன்றைக்கு மாலையில் உங்களுடைய பலவீனம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, அந்த பலவீனத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கவராக இருக்கிறார். அந்த 18 வருஷமாக அவள் கட்டி வைக்கப்பட்டிருந்தால், அவள் கூனி போயிருந்தால், இன்றைக்கு மாலைவெல்லும் சில இடங்களில் நாம் பார்க்கும் பொழுது என்னன்னா, சாத்தான் நம்மை கட்டி வைத்திருக்கிறான், ஆனால் நிமிர முடியவில்லை, நடக்க முடியவில்லை, அழகாக பேச முடியவில்லை. ஏனென்றால் அவமானம், நிந்தைகள் என்று சொல்லுகிற பல விதமான காரியங்கள் நிமித்தமாக சாத்தான் அப்படியே கூனி போக வைத்திருக்கிறான். ஆனால் தேவாலயத்திலே அன்றைக்கு சந்தித்த அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய மத்தியில் இருக்கிறார், நம்முடைய பலவீனங்களை அகற்றி நம்மை பலப்படுத்துறதுக்கு. சொல்லுகிறது என்னன்னா, என் பலவீனத்தில், ஏனென்றால் நானும் நீங்களும் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். கலாத்தியருக்கு எழுதும் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, நீங்கள் கிறிஸ்துவுடையவர்கள் ஆனால் யார் அப்படின்னா, ஆபிரகாமின் சந்ததியும் வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரவாளிகளுமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்படுகிறது.
அப்படியா இருந்தா நானும் நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆபிரகாமின் சந்ததியா இருந்தா, அந்த ஆபிரகாமுடைய மகளை விடுதலை செய்த தேவன் இன்றைக்கு அந்த சந்ததியிலே வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கு அற்புதம் செய்ய உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, பலவீனம் என்று பார்க்கும் பொழுது சில நேரங்களில் நாம் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் நிறைவேறாமல் போகும்போது நம்முடைய பலவீனம் நமக்குள்ளே தோன்றுகிறது, நம்முடைய இருதயம் பலவீனப்பட்டு போகிறது. உதாரணத்துக்கு நான் சொல்வேன் என்று சொன்னால், ஒரு மனிதன் வியாதிப்பட்டு போயிருக்கிறான். வியாதிப்பட்டு அப்படியே கொஞ்சம் இதாக இருக்கும் பொழுது நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? அந்த வியாதி வந்ததுலேருந்து இவன் என்ன செஞ்சிட்டான்? பலவீனப்பட்டு போயிட்டானே, பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்படி அதே போலத்தான் சில நேரங்களில் தோல்விகள் வரும் பொழுது, எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் கிடைக்காமல் போகும்போது, இப்போ ஒரு வீடு ஒரு வீடு ஒன்று பார்க்க போகிறோம், கூலிக்கு தான் சொல்லி பார்க்க போகிறோம். ஆனால் அந்த வீடு எங்களுக்குத்தான் கிடைக்கும் அப்படின்றது 100க்கு 100 நாம் நம்பி போகிறோம், நம்பி செயல்படுகிறோம். எல்லா காரியங்களும் சரி வந்து விட்டது. அல்லது போனால் ஒரு பரீட்சைக்கு போகிற ஒரு மாணவன் பரீட்சைக்கு போய் எல்லாத்தையும் சரியாக செஞ்சுட்டான், நேர்முக பரீட்சைக்கு போகணும். அந்த மாதிரி இப்படி பல காரியங்கள் போனவங்க அவங்க தங்களுக்குள்ளே தாங்களே ஒரு உறுதி கொள்ளுகிறார்கள். எப்படி என்றால், அது எனக்குத்தான் கிடைக்கும் என்கிற உறுதியோடு செயல்படுகிறார்கள். ஆனால் முடிவோ அவர்களுக்கு சாதகமாக அமையாத போது அவர்களுடைய இருதயமானது பலவீனப்பட்டு போகிறது. அது நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, நான் எனக்கு இதெல்லாம் அனுபவம் இருக்குது. நாங்கள் வீடு தேடும் போதெல்லாம் நாங்கள் பார்த்தா இது உங்களுக்கு தான் சொல்லுவாங்க. கடைசியில் பார்த்தா இல்லை. அந்த நேரங்களில் எங்களுடைய இருதயங்கள் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. ஒரு சகோதரி சொன்னாங்க, ஒரு நாள் நான் இவர் இப்படி பார்த்ததே இல்லைன்னு சொல்லி. ஏன்னா அவ்வளவு தூரம் வருத்தத்தின் மத்தியிலும் அப்படியெல்லாம் வேதனைப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் கூட கர்த்தர் அவைகளிலிருந்து அன்றைக்கு என்னை விடுதலை செய்தார், இன்றைக்கு உங்களையும் என்னையும் விடுதலை செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தா சில வியாதிகள் வரும் பொழுது, தோல்விகள் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குன்னா, நம்முடைய இருதயமானது பலவீனப்பட்டு போகிறது. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சில செய்திகளை கேட்போம். செய்திகளை கேட்கும்போது நம்முடைய இருதயம் நம்மை அறியாமலே பலவீனப்பட்டு போயிடும். நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், இப்போ நமக்கு தெரியும் நம்முடைய தேசத்திலே ஒரு புயல் அடிக்கிறது. ஆனால் மட்டக்களப்பில் நீங்கள் போயிட்டு கேட்டிங்கன்னா அவங்க என்ன நடக்கும்? புயல் வந்தால் எப்படி இருக்குன்றதை அவங்களுக்கு ஏற்கனவே பல பாடங்களை படித்துடும். ஏன்னா கூடுதலாக இப்போ அடிக்கடி வர்ற புயல் வந்தால் என்ன நடக்குன்னா, அவங்க வீடுகள் எப்படி இருக்கும், அவங்களுடைய உடைமைகள் எப்படி இருக்கும், அவங்களுடைய வயல் எப்படி இருக்கும், அந்த மலை காற்று பல விதமான புயல் வருது, அப்படி வரப்போகிறது அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய இருதயம் என்ன ஆயிரும்? பலவீனப்பட்டு போகும். எனவே செய்திகள் கூட என்ன செய்கிறேன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் கேட்கும் பொழுது நம்முடைய இருதயத்தை பலவீனப்பட்டு போக செய்கிறது. நீங்க வேதத்தில் பார்க்கும் பொழுது யோசபாத் என்று ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். 2 நாளாகமத்தின் புத்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். என்னது? யோசபாத் இருக்கிறான். யோசபாத் பயந்து போனான். அவனுடைய இருதயம் பலவீனப்பட்டு போனது. ராஜாதான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் 20ஆம் அதிகாரம் 1-2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு கூட அம்மோனியர் என்ன செஞ்சாங்க? அப்புறத்திலிருந்து வர்றாங்க, யோசபாத்துக்கு விரோதமாக வர்றாங்க அப்படின்றத ஒருத்தர் செய்தி கொண்டு வர்றான். கொண்டு வந்து யோசபாத்திட்ட சொல்கிறான், ராஜா ராஜா இப்படி ஒரு கூட்டம் வருது அப்படின்னு. அவனுடைய இருதயம் பலவீனப்பட்டு போகிறது. செய்தியைத்தான் கேட்டான், பார்க்கல. செய்தியை கேட்ட உடனே அவனுடைய இருதயம் பலவீனப்பட்ட போது அவன் என்ன செய்தான் என்றால், கர்த்தரை தேடுகிறதற்காக ஆயத்தப்பட்டான். அவன் தன்னுடைய முயற்சியை எடுத்துக்கிட்டு, வாங்க நாங்க போய் ஒரு கை பார்ப்போம்னு சொல்லல. இந்த நேரத்தில் நமக்கு உதவி வேண்டுமானால், நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு இடம் இருக்குமே, ஆனால் என் ஆண்டவர் ஒருவர் தான், அவர்தான் எங்களுக்காக யுத்தம் செய்ய முடியும் என்று அறிந்தவன் தேவனுடைய சமூகத்தையே நாடினான். இன்றைக்கு மாலையில் கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட சில செய்திகள் வரலாம். உன்னுடைய தொழில் சம்பந்தமாக வரலாம், உன்னுடைய வீட்டு சம்பந்தமாக வரலாம், உன்னுடைய பிள்ளைகளுடைய காரியம் வரலாம், குடும்பத்தின் காரியங்களாக இருக்கலாம். ஏதோ வருகிற செய்தி உன்னை கேட்கும் பொழுது அச்ச உணர்வை கொண்டு வந்து உன்னுடைய இருதயத்தை பலவீனப்படுத்துவதற்கு ஏதுவானதாக இருக்கலாம். ஆனால் நீயும் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்னவென்று சொன்னால், கர்த்தரை தேடுகிறவர்களாய் நாம் மாறணும். கர்த்தரை தேடும் போது தேவன் நிச்சயமாக என்ன செய்வார்னா, அந்த பலத்தை நமக்கு கொடுப்பார். காரணம், அவர் பலமுள்ளவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, கர்த்தர் தம்முடைய பலத்தை அந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில விளங்க செய்வார் என்று சொல்லி பார்க்கிறேன். அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். எப்படி என்று சொன்னால், சங்கீதம் 18:1 சொல்லுகிறான், என் பெலனாகிய கர்த்தாவே. என்னுடைய பெலனெல்லாம் நான் இல்லை, எனக்கு எதுவும் இல்லை, என்னுடைய பெலனெல்லாம் கர்த்தர் தான். இன்றைக்கு மாலையில்
அநேக காரியங்கள் உனக்கு விரோதமாக செயல்பட இருக்கிறது, உன்னுடைய பிள்ளைக்கு விரோதமாக செயல்பட இருக்கிறது, உன் குடும்பத்துக்கு விரோதமாக செயல்பட இருக்கிறது என்று சொல்லி நீ கேள்விப்பட்டிருக்கிறாய் என்று சொன்ன நான் இன்றைக்கு உனக்கு சொல்லுகிறேன், ஒரு யோசபாத்தை போல கர்த்தரை தேடுகிறதற்காக நீ ஒருமுகப்படும் போது தேவன் உனக்கு அவர் தம்முடைய பலத்தை விளங்க செய்வார். நீங்கள் சும்மா இருந்து பாருங்கள், கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று சொல்லி மோசே சொன்னது போலவே இந்த மாலை வேளையிலே உங்களுக்கு அந்த வசனத்தை நான் நினைவுபடுத்துகிறேன். தேவன் உங்களுக்காக தம்முடைய பலத்தை வெளிப்படுத்துவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, எனவே ஆண்டவரை நம்புங்க. எதுவாக இருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் சரி, என்ன காரியமாக இருந்தாலும் சரி, நான் பலன் இல்லை, என்கிட்ட பலன் இல்லை, என்கிட்ட சத்துவம் இல்லை, ஒன்றும் இல்லை, என் தேவனால் முடியும்னு சொன்னால் அத்தனையும் கர்த்தர் உங்களுக்கு செய்து கொடுக்க உண்மையுள்ளவராக. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் பெரிய தீர்க்கதரிசி தான், பெரிய தீர்க்கதரிசி. 1 ராஜாக்களுடைய புத்தகத்தில் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். என்னது ஆகா போறான், போயிட்டு எசபேல்கிட்ட ஒரு காரியம் சொல்றான். எப்படி நம்ம தீர்க்கதரிசி எல்லாத்தையும் பிடிச்சி எலியா கொன்னுட்டான் அப்படின்ற செய்தியை எசபேல் கேட்ட உடனே எசபேல் சொல்றா, அந்த ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு தக்கதாக எலியாவுக்கு நான் செய்யாமல் போனால் என்னுடைய தேவர்கள் அதற்கு மேல எனக்கு செய்வாங்கன்னு சொன்ன இந்த செய்தி காட்டுத்தீ போல பரவ ஆரம்பித்து விட்டது. அரண்மனையிலே பேச ஆரம்பித்தது. இப்ப வந்து யார்கிட்ட கிடைச்சுன்னா தீர்க்கதரிசியின் இடத்துல கிடைச்சு. அவ்வளவு பெரிய காரியம் செஞ்சவன், தேவன் அக்கினினால் பதில் கொடுத்தவர், அந்த தீர்க்க எல்லாம் பார்த்தவன், எல்லாத்தையும் செயல்படுத்தினவன். ஆனால் கேட்ட செய்தியானது அவனுடைய இருதயத்தை பலவீனப்படுத்தினது. எனவே அவன் பயந்து ஓடுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு உனக்கும் எனக்கும் உன்னுடைய ஜீவனுக்கு என்னுடைய ஜீவனுக்கு விரோதமாக பிசாசு பல காரியங்களை செய்கிறதற்கு ஏது திட்டம் பண்ணி இருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்ன தெரியுமா, நம்மை பலவீனப்படுத்துறதுக்கு அவன் ஆயத்தம் உள்ளவனாக இருந்தாலும் நானும் நீயும் பலவீனப்பட்டு போக கூடாது. ஏனென்றால் உன்னையும் என்னையும் பலப்படுத்த கிறிஸ்து இன்றைக்கு உன்னோடும் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்வேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப செய்திகளை கேட்கும் போது மனிதன் பலவீனப்பட்டு போகிறான். அதேவேளை சில நேரங்களில் நம்முடைய பார்வையானது நாம் பார்க்கிற காரியங்கள் நம்மை பலவீனப்படுத்தும். நாம் பார்க்கிறோம், அதை பார்த்த உடனே நம்ம பலவீனப்படுத்த. நீங்க ஒரு காரியத்தை பார்ப்பீங்கன்னு சொன்னா, நான் வேதத்துக்குள்ள இருந்தே போகிற சில காரியங்களை பாருங்க. 2 ராஜாக்களுடைய புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். ஐயோ ஐயோ ஐயோன்றதா இருக்கு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான் இருக்கு. நம்ம வெளியில பார்க்கிறோம், பார்க்கும்போது இப்படி நடக்குதான், இது நடக்க போதாமே, அப்படியா இப்படியான்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே நம்முடைய வாழ்க்கையிலும் ஐயோன்னு தான் எனக்கு சொல்றோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, தீர்க்கதரிசியுடைய வேலைக்காரன் காலையிலே எழுந்து வெளியில பார்க்கிறான். பார்த்த எப்படி இருக்குன்னா, தன்னை சுற்றிலும் இராணுவம் இருக்கிறது, குதிரைகள் இருக்கிறது. இதை பார்த்த உடனே அவன் கலங்கி போனான். அவனுடைய பார்வையெல்லாம் அந்த சாதாரணமான காரியங்களை பார்த்து கலக்க முட்டவனாய் போனான். ஆனா அதே இடத்துல இருக்க தீர்க்கதரிசி அதை கேட்டும் கூட கலங்கல்ல, பார்த்தும் கூட கலங்கல்ல. காரணம் என்னவென்று சொன்னா, தேவனுக்குள்ளே அவன் பலப்பட்டவனாய் இருந்தான். இன்றைக்கு மாலை கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, உன்னுடைய பார்வை கூட சில நேரங்களில் உன்னை என்ன பலவீனப்படுத்துகிற காரியமா இருக்கலாம். அந்த காரியங்களை பார்த்து நீ பலவீனப்படாத. நீ கர்த்தருக்குள்ள பலப்பட 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 அவைகளை நீ ஒன்றுமில்லை என்று சொல்வாய். உனக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதேவேளை நீங்க பார்ப்பீங்கன்னா, சில நேரங்களில் நம்முடைய சரீரங்களை குறித்து பார்க்கும் பொழுது, சரீரத்தில் கூட சில பலவீனங்கள் வரும் பொழுது நம்முடைய இருதயம் பலவீனப்பட்டு போகிறது. சரீரத்தில் வந்தது பலவீனம், ஆனால் இருதயம் பலவீனப்பட்டு போகிறது. ஆனால் இன்றைக்கு மாலையிலும் கூட தேவன் இப்படிப்பட்ட பலவீனங்கள் இருந்து நம்மை விடுதலையாக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று மட்டும் சொல்லுகிறேன். நீங்க திருப்பிக் கொள்வீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 38ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். கர்த்தர் சொல்லுகிறார் என்று எசேக்கியா வியாதிப்பட்டு போனான். எசேக்கியா வியாதிப்பட்டான். எப்படிப்பட்ட வியாதி என்றால் மரணத்துக்கு ஏதுவான வியாதி.
அது சுகம் பெற முடியாது அப்படின்ற ஒரு நிலைப்பாடு. இந்த நேரத்தில் தீர்க்கதரிசி வருகிறான். ராஜாவுக்கு வியாதி இருக்கிறது தெரிகிறது. அவன் வருகிறான். வரும் பொழுது அவனுக்காக ஜெபிக்கணும், அவனுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று வரல, தேவனிடத்திலிருந்து ஒரு செய்தி எடுத்துக்கொண்டு வருகிறான். அந்த செய்தி ஒரு நல்ல செய்தியும் அல்ல. எப்படி என்று தெரியுமா? நீர் இனி பிழைக்க மாட்டீர், நீர் பிழைக்க மாட்டீர், உம்முடைய வீட்டு காரியங்களை ஒழுங்கு செய்து கொள்ளும். ஏது யார் சொல்றா அப்படின்னா கர்த்தர் சொல்றார். யார் சொன்னா? மனுஷன் சொன்னா பரவாயில்ல, இல்லை நான் சொல்றேன்னா பரவாயில்ல, நீங்க இது இப்படி வந்துருச்சு, இனி நீங்க பிழைக்க, கர்த்தர் சொல்றாரு அப்படின்ட்டான். கர்த்தர் சொன்னா நிச்சயமாக நடக்குன்றது யாருக்கு தெரியும்னா எசேக்கியாவுக்கு தெரியும். கர்த்தர் மனம் மாற மாட்டார். அப்படித்தானே வேதத்தில் இருக்கு. மாறுவாரா? மாற மாட்டார். சொன்னது தானே. ஆனால் தேவன் மாறுவார் என்பதையும் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். நினிவேயின் ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் சாம்பலிலே உட்கார்ந்திருந்து அழுத போது தேவன் மனம் மாறினார். இன்றைக்கு மாலில் கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, அதுபோல எத்தனையோ காரியம். அவன் பாரு, ராஜா அழுது ஜெபம் பண்ணான், மன்னிப்பு கேட்டான் அப்படின்றார் ஆண்டவர். அதனால என்ன செய்யற? மனம் நம்முடைய ஆண்டவருக்கு இருதயமானது இரக்கம் உள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அவன் என்ன செய்தான்னா, என் தேவன் இரக்கமுள்ளவர் என்பதை அறிந்திருந்தான். எனவே எசேக்கியா ஒரு காரியத்தை செய்தான். அதை தான் நானும் நீங்களும் செய்யணும். எப்படின்னு சொன்னா, சுவர்புறமாக திரும்பி, கர்த்தாவே நான் எப்படி என்பதை நீர் அறிந்திருக்கிறீர், இந்த நேரத்தில் என்ன பொறுப்படுத்திக்கொண்டு கண்ணீரோடு கூட அழுது ஜெபம் பண்ணினான். அவன் அழுது ஜெபம் பண்ண போது கர்த்தருடைய உள்ளம் உடைந்து போனது. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவருடைய அன்புள்ள இருதயம் அப்படிப்பட்டதுதான். நீங்க பார்ப்பீங்கன்னா, லாசரு வீட்டுக்கு போயிருக்கிறாரு, போனாங்க கிடையாது. அங்க போன உடனே இருக்கிறவர்கள் அழுகிறதை பார்த்து என் இயேசு கண்ணீர் விட்டார் என்று ஒரே வரியில் எழுதியிருக்கிறது. அப்படியா இருந்தா இயேசுடைய உள்ளமானது எப்படிப்பட்ட உள்ளம் என்றால், இன்றைக்கும் இரக்கமுள்ள உள்ளம்தான், அன்புள்ள உள்ளம்தான், பாசம் மிகுந்த உள்ளம். அந்த உள்ளமானது கண்ணீர் விடுகிற உங்கள் வாழ்விலும் என் வாழ்விலும் அற்புதத்தை செய்யும். அப்ப என்னது? எசேக்கியா ராஜா பலவீனப்பட்டு போன போது அவன் செய்த ஒரே ஒரு காரியம், சர்ரத்தில் இருக்க காரியத்தை குறித்து பேசல, எதையுமே பேசல. ஆண்டவரே என்ன, நீங்க அந்த வசனத்தை வாசித்து பாருங்க, 38ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். என்னது? விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுதான். அழுதோன்னு கர்த்தர் சொன்னாரு, அவனுக்கு நான் கூட்டி கொடுக்குறப்ப ஆயுசு காட்டு. என் தேவன் அப்படிப்பட்ட ஒரு அன்பின் தேவன் தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, சாத்தான் கட்டி வைத்திருக்கிறான் 18 வருஷமாக அந்த ஸ்திரியை. அப்படியா இருந்தா அவள் யார் அப்படின்னா, ஆபிரகாமின் குமாரத்தி. பிசாசுக்கு எல்லாரையும் கட்டுன்ற அவசியம் கிடையாது, எல்லாரோடும் கூட போட்டி போடுன்ற அவசியம் கிடையாது. யாரை அவன் குறிப்பாக தெரிந்து கொள்ளுகிறான் என்று சொன்னால், பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்களும், தேவனுக்கென்று வேறு பிரிந்தவர்களும், தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களும், தேவனுக்காக ஜீவிக்கிறவர்களுக்காக மட்டும்தான் பிசாசு எதிர்த்து நிற்பான். அவர்களைத்தான் கட்டுறதுக்கு அவன் முயற்சி செய்வான். சும்மா எல்லாரையும் கட்டிடுவான். எல்லாரையும் ஒண்ணுமே இல்லை. அவன் தான் சொல்லுவான், நமக்கு பாதி அவங்ககிட்ட பங்கு இருக்குன்றான். இன்னும் ஒரு நாள் போனால் முழுசா அவங்க நம்மகிட்ட வந்துடுவாங்க. அதுக்கே நம்ம போட்டி போடணும் அப்படின்ட்டு அவன் விட்டுருவான். ஆனால் யார் பிரதிஷ்டையோடு கூட இருக்கிறாங்களோ, யார் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறாங்களோ, யார் கர்த்தரை நேசிக்கிறாங்களோ, அவங்க மேலே மட்டும்தான் கண்ணு. நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிறார்கள். சிறைப்பட்டு போனால் 4 பேர் போகல. போனது யாரு? தானியேல், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ. இவங்கள தான் பிசாசு கண் வச்சுக்கிட்டு இருந்தான். ஏன்னா அவங்க தங்களுடைய ஜீவியத்தில் வேறு பிரிந்த ஒரு ஜீவியம் ஜீவித்துக் கொண்டிருந்தார்கள். ஆகாரத்திலிருந்து தங்களை வேறு பிரித்துக் கொண்டிருந்தார்கள். இவர்களை விடக்கூடாது. இவர்களை விட்டா பாபிலோனே என்ன மாத்திருவான்றது தான் பிசாசுடைய திட்டம். அன்னைக்கு ஒரு போதர் சொன்ன ஒரே ஒரு காரியம் நல்ல அருமையானது. என்ன தெரியுமா? பிசாசு இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைஞ்ச பிறகு தான் அவன் கவலைப்பட்டான். நல்ல ஒரு பாயிண்ட் சொன்னாரு. பிசாசு இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைஞ்ச பிறகு கவலைப்பட்டான். தெரியுமா? அவர் ஒருத்தரை கொண்டதுனால இப்ப உள்ளமெல்லாம் இயேசு அறிவிக்க ஆரம்பிச்சிட்டான். அவர் செத்துட்டு அவரை பிடிச்சாச்சு. இப்ப யாரு சுமந்துட்டு போறா? 12 பேரும் சுமந்துட்டு போறான். எல்லா இடத்துலையும் என்ன செய்யுது? இயேசு 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 இயேசுன்னு ஜனம் சேர்ந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா அவரை தான் இப்பதான் அவங்க கவலைப்பட்டான்னு அவர் சொன்னார். அதே மாதிரிதான் பிசாசு என்னன்னா, இவர்களை உயிரோட விட்டா பாபிலோனே திருப்பிடுவானு.
எப்படியா கதையை முடிச்சிடணும், ஒருத்தனை சிங்க கபில போடுவோம், மற்றவங்க நெருப்புல. ஆனால் தேவன் அந்த நேரத்தில் தேவ பிள்ளைகளோடு கூட இருந்தார் என்பதை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தா இன்றைக்கு பிசாசு யாரை குறிவைக்கிறான், யாரை பார்க்கிறான் அப்படின்னா, தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற உன்னைத்தான் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். உன்னைத்தான் கட்ட வேண்டும் என்று விரும்புகிறான், உன்னைத்தான் கூனி இருக்க வைக்க வேண்டும் என்று விரும்புகிறான். ஆனால் தேவன் அதை அனுமதிக்கிறதில்லை. தேவன் அதிலிருந்து விடுதலை கொடுக்க இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நீங்க வேதத்தில் பார்க்கும் பொழுது நியாயாதிபதிகளுடைய புத்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்படியே தெலீலாள் சிம்சோனை பார்த்து, உன் மகாபலம் எதினால் உண்டாயிருக்கிறது, உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதினால் கட்டலாம் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். என்னது? சிம்சோன் பெரிய பராக்கிரமசாலி, பலம் நிறைந்தவன். அவன் யார் அப்படின்னா, பிரதிஷ்டையின்படி வளர்க்கப்பட்டவன். பிரதிஷ்டை ஜீவிக்கிறான். அவனுடைய தலையில சவரன் கத்தி படக்கூடாது என்பதற்காக சவரம் செய்யல. அதே வேளை திராட்சரசம் குடிக்கல, பீருண்டவைகளை சாப்பிடுறதில்லை. இப்படிப்பட்ட பல காரியங்களை அவன் சிறு வயது முதல் என்ன செய்கிறான், கடைபிடித்துக் கொண்டு வருகிறான். ஆனால் பிசாசு என்ன செய்யறான்னு சொன்னா, இவனை எங்கேயாவது ஒரு இடத்துல விழத்தள்ளணும் என்கிறதுக்காக தெலீலாளுடைய மடியை கொண்டு போய் சேர்த்துட்டான். தெலீலாளுடைய மடியில், நல்ல கவனிங்க, தெலீலாளுடைய மடியிலே படுத்திருக்கும் போது அவ கேட்கிறா, சிம்சோனே சிம்சோனே, இந்த பலம் உனக்கு எதனாலே வந்தது? அவன் என்ன செய்யறான், என் பலம் இல்லாமல் போறேன்னா இப்படி செய்யலாம். அப்போ அவன் கொஞ்சம் கூட யோசிச்சிருக்கணும் இல்லையா? முதலாவது முறை வந்தாச்சு, பெலிஸ்தீர்கள் வந்துட்டாங்க, உன்னை பிடிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு என்ன செஞ்சுருக்கணும், புத்தி வந்திருக்கணும். புத்தி வந்திருக்கணும். ஐயோ நம்ம கொல்றதுக்காக தானே இவகிட்ட போய் நான் இருக்கிறேன், அப்படி தானே வந்திருக்கணும். ஏன்னா கண்கள் மறைக்கப்பட்டிருக்குது, ஆவிக்குரிய கண்கள் மறைக்கப்பட்டது. அவங்ககிட்ட ஒரே ஒரு நம்பிக்கை இருந்தது, என்னதான் இருந்தாலும் நமக்கு அந்தந்த நேரத்தில் யார் வருவா, ஆவியானவர் வருவார். என்ன அக்கிரமம் வேணாலும் நம்ம செய்யலாம், ஆவியானவர் டபார்னு வந்து நம்மளை மீட்டுக்குவார். அப்படித்தான் நடந்து 2 முறை போயிட்டு பாவத்தை துணிகரமாக செய்யும் போதும் கூட ஆவியானவர் விடுதலை செய்திருவார். ஆவியானவர் என்னை தப்பி வைத்திடுவார். இது சொந்த பலத்தை நம்புறது, சொந்த பலத்தை நம்புறது. என்னது 2வது முறை சொல்கிறா, பெலிஸ்தீர் வந்துட்டாங்க, ஒரு பிரச்சனை இல்லை, எந்திரிச்சாரு. 2 முறை தான் எந்திரிக்கிறான். 3ஆம் முறை ஆண்டவர் சொல்லிட்டாரு, என் ஆவி மனுஷனோட போராட, என் ஆவி மனுஷனோட போராடாது. என்ன சொன்னா, ஆவியானவர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் அவன் எழுந்திருந்தான். தேவபிள்ளையே எந்த நேரம் போராடிக்கிட்டு இருக்கவே மாட்டார். பிரசங்கம் பண்ணிட்டியே நான் ஓங்குடி, இல்லை 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 இல்லை, விட்டு விலகும்போது தான் பரிதாபமாக இருக்கும். என்ன நடந்தது? சிம்சோனை இப்போ கட்டி பிடிச்சிட்டு போயிட்டு கண்ணை குருடாக்கிட்டு அவனை சிறுமைப்படுத்துகிறார்கள். அவன் என்னதுன்னா, பெலிஸ்தியர் வந்து இப்போ ஒன்று சிறுமைப்படுத்த போறாங்க, அப்படித்தானே சொன்ன. அப்ப பலன் போனால் பலவீனப்படும் பொழுது சிறுமை என்று ஒன்று வருகிறது. ஆனால் சிறுமை வரும் பொழுது ஒன்றே ஒன்று காத்து நினைச்சுக்கொள்ளுங்க, என்ன தெரியுமா? தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரமாகிய உன்னையும் என்னையும் கர்த்தர் கைவிட மாட்டார் என்பதை சொல்றேன். கைவிட மாட்டார். ஏன்னா சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். நீங்க ஆதியாகமத்தின் புத்தகத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா தெரியும், அங்க லேயாள் சொல்றா 29ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல, கர்த்தர் என் சிறுமையை பார்த்து. இன்றைக்கு தேவ ஜனமே பலவீனப்பட்டிருக்கலாம், பலவீனப்படுத்தப்படுகிறதற்கு ஏதுவான ஒரு நிலைமையில இருக்கலாம். உன்னை சிறுமைப்படுத்த வேண்டும், உன்னை கட்ட வேண்டும் என்று பிசாசு பல திட்டங்களை போடலாம். ஆனால் உன் மீது ஒரு கண்கள் இருக்கிறது, அந்த சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறது சொல்லுவேன். ஆண்டு பார்க்கிறாரு, என் பிள்ளையை சிறுமைப்படுத்துறியா நீ? கர்த்தர் அவள் சிறுமையை பார்த்து அற்புதம் செய்தாரு. இன்னைக்கு பலவீனப்பட்டு போயிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, என்கிட்ட பலமே இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் இந்த சிறுமைப்படுத்தப்படுகிற இடத்துல கர்த்தர் அற்புதம் செய்கிறாரு. நீங்கள் வேதத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், 2 சாமுவேல் புத்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் தாவீது என்ன செய்கிறான்னு சொன்னால், எல்லாத்தையும் இழந்து போனான்.
அரியணை இழந்து போனான். இப்போ கால்நடையா போறான், அழுதுகிட்டே போறான். போகும்போது வீட்டில் பிள்ளையால பிரச்சனை, வெளியில புறத்தியானால பிரச்சனை. அரியணை இழந்தது அவனால, மகனால. இப்ப அழுதுகிட்டே போறான். போனா யார் வர்றா? சீமை வர்றான். சீமை வந்துட்டு பார்த்து சொல்லுகிறான், அவனுடைய துக்கம் நிறைந்த நேரம், அவனுடைய பாடுகள் நிறைந்த நேரம், எல்லாத்தையும் இழந்து போன நேரம். அந்த நேரத்தில் பேலியாளின் மனுஷனே, இரத்த பிரியனே, நீ சவுல் வீட்டாருக்கு செய்த அக்கிரமம் தாண்டா கர்த்தர் இன்னைக்கு ஓ மேல வர வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கல் எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு ஓ மேல கல் எடுத்து அடிக்கலாம், என் மேல அடிக்கலாம். ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், சிறுமையை பார்க்கிற கர்த்தர் பார்க்கிறார் என்று சொல்லுவேன். தாவீது என்ன தெரியுமா சொன்னா? என் சிறுமையை பார்த்து, நீங்க அந்த வசனத்தை வாசிங்க எப்படின்னா, 2 சாமுவேல் புத்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளிலே அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். நல்ல கவனிங்க, நன்மையை சரி கட்டுவார் என்று சொன்னான். விசுவாசத்தோட கூட சொல்றான், நான் என்னை காட்டுக்கு தான் போறேன், திரும்பி வருவேன், கர்த்தர் சரி கட்டுவார். இன்னைக்கு உனக்கு நான் சொல்லுகிறேன், தேவ பிள்ளையே, உன் இருதயத்தை பலவீனப்படுத்தத்தக்கதான அநேக வார்த்தைகளினால் நீ நோகடிக்கப்பட்டிருக்கலாம், முகம் கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கலாம். அபிஷேக் கேட்கிறான், நான் அந்த செத்த நாயை கொல்றேன், நீ ஒண்ணு கொள்ளாத, கர்த்தர் இது எனக்கு இந்த நேரம் அனுமதிச்சிருக்கிறான்னு சொல்றான். அப்படிதானே? கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் அனுமதித்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது நாம கலங்க வேண்டியதில்லை. கர்த்தர் சிறுமையை பார்த்து உன்னை நிறுத்துவார், உன்னை உயர்த்துவார், உனக்கு அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். இந்த பலவீனமான இந்த சூழ்நிலையில் நீ பிசாசினால் கட்டப்பட்டிருக்கலாம், இந்த மாலையில் அந்த கட்டுகளை அவிழ்த்து தேவன் உன்னை உயர பண்ணுவார் என்று சொல்லுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அப்படியா இருந்தா நீங்க பாருங்க, ஆசா ஒரே ஒரு காரியம் சொல்றான். 2 நாளாகமத்தின் புத்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறவர் என் தேவன். பலசாலிக்கு மட்டும் இல்லை, பலவீனமாக இருக்கிறவங்களும் கூட என் தேவன் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு பலவீனமாக இருக்கிறீங்களா? பலன் போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவரே, இந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, ஆசா மாதிரியே ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, பலவீனமான எனக்கு பலன் தாங்க ராஜா. நீங்க பலப்படுத்துகிற தேவன். இன்றைக்கு பலவீனத்தினால கட்டப்பட்டிருக்கிறேன். பிசாசு தான் கட்டுறது. யாரை? பெலிஸ்தியன் பிசாசு கட்டுறான். யாரை? தேவ ஜனமாக இருந்த அவன் சிம்சோனை கட்டுறான். அவன் பக்தி வைராக்கியம், பிரதிஷ்டை உள்ளவன், தேவனுக்கு வேறு பிரிக்கப்பட்டவன். அவனை தான் கட்டணும் தெளிலால் முற்பட்டா, பெலிஸ்தியன் முற்பட்டா. அதாவது பிசாசு அதை தான் செய்வான். இன்னைக்கு நீ தேவனுக்கு வைராக்கியமா இருக்கிறியா? தேவனுக்காக நீ அர்ப்பணமா இருக்கிறியா? உன்னைத்தான் அவன் குறி வச்சுக்கிட்டே இருக்கிறான். உன் குடும்பத்தை தான் குறி வச்சுட்டு இருக்கிறான், உன் பிள்ளைகளை தான் குறி வச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அவன் ஜெயிக்க மாட்டான். ஏனென்றால் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா! அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனம், அப்படியா இருந்தா ஆசா சொல்ற, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஆண்டவரே, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தினால் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன். மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதிரும். இன்னைக்கு தேவ ஜனமே, உனக்கும் எனக்கும் விரோதமாக எத்தனை மனுஷனும் நான் சரி, அவனை மேற்கொள்ள கர்த்தர் ஒருபோது விட மாட்டார். நீ வேலை செய்கிற இடமா இருக்கலாம், உன்னுடைய பிள்ளைகள் போகிற இடமா இருக்கலாம், பிள்ளைகளுடைய காரியங்களாக இருக்கலாம். பிசாசு பல விதத்திலும் தந்திரம் பண்ணி பல காரியத்தை செய்யலாம். ஆனால் கர்த்தர் மேற்கொள்ள விட மாட்டார். ஏனென்றால் உன்னை அவன் மேற்கொண்டால் தேவனை மேற்கொண்டதுக்கு தான் சமம். நீ யார் என்றால் ஆபிரகாமின் சந்ததி, வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரவாளி,
அப்படியா இருந்தா நீங்கள் கிறிஸ்துவுடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாரும் வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரமாய் இருக்கிற எல்லாம் உங்களுடையது என்று சொல்லுகிறார். அப்படியா இருந்தா உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியா எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறாரு. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ இந்த பலம் பூர்ணமாக விளங்கும். இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் இந்த சொல்கிறார், என் பலத்தை நான் உனக்கு பூர்ணமாக கொடுக்குறேன், உன் பலையினை எனக்கு நான் அறிஞ்சிருக்கிறேன், என் பலத்தை. நீங்கள் 2 கொரிந்தியர் 12:9 வாசிக்கும் நாங்கள் பாருங்க, அதற்கு கர்த்தர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். இன்றைக்கி பலவீனப்பட்டிருக்கிறேன், கட்டப்பட்டிருக்கிறேன். ஆனால் அவள் 18 வருஷமாக சேச்சிக்கு வந்திருக்கிறா, கட்டப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கிறா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில கட்டுகள் இருக்க, நாம் நிமிர்ந்திருக்கிறோம், கட்டுகள் இருக்கிறது. ஆனால் வெளியில் தெரிய மாட்டேனுது, தேவன் பார்க்கிறார். அத்தனை பேர் மத்தியிலும் தேவனுடைய கண்கள் அவள் மேல் இருந்தது. இன்றைக்கு நாம் மற்றவங்க மத்தியில் தெரியாமல் இருக்கலாம், தேவனுடைய கண்கள் உண்மையிலும் என்மேலும் இருக்கிறது. கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தருடைய கண்கள் காண்கிறது, கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. என்ன நடக்குது சொல்கிறாரு பவுல், சொல்கிறாரு, ஆண்டவரே என் பலவீனத்திலேருந்து என்னை விடுதலை செய்யுங்க, ஆண்டவரே என்னை விடுதலை செய்யுங்கன்னு ஜெபிக்கிறாரு. ஆண்டு சொல்கிறாரு, உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக தங்கும், என் பலன் பூர்ணமாக தங்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பலவீனத்தில் பலன் பூர்ணமாக தங்கும் அப்படின்னு சொன்னால் நான் அதை இப்படி பார்க்குறேன். எப்படின்னா, சும்மா சொல்ல முடியாது இல்லையா, வாய்க்கு வந்த மாதிரி வாக்குத்தத்தன்னு அள்ளி கொடுக்க முடியாது. அதுக்கு ஏதாவது ஒரு காரியம் இருக்கணும் இல்லையா. வேதம் அதுக்கு தெளிவான பதில்கள் தான் எப்பயும் வச்சுருக்கு. நான் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறேன். கடன்னா எப்படின்னா சொல்லுவோம், பெரிய கடன் வாங்கியிருக்கேன், 10 லட்ச ரூபா வாங்கியிருக்கேன்னு சொல்லுவோமே. இந்த 10 லட்ச ரூபாய் எனக்கு கொடுக்க முடியலை, சூழ்நிலை கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. கொடுக்க முடியாமல் போன போது எனக்கு தண்டனை ஆயத்தமாக இருக்கிறது, தண்டனை ஆயத்தமாக இருக்கிறது. இந்த தண்டனை ஆயத்தமாக இருக்கிறது என்று கேள்விப்பட்ட ஒருவர், அவர் என்மேல் வைத்த அன்பு நிமித்தமாக அவர் சொல்லுகிறாரு, நான் அந்த கடனை செலுத்துறேன், அவனை விடுதலை செய்யுங்க, அவனை. இப்போ யாரு இந்த தண்டனை அனுபவிக்க போகிறது? இவர் தான் அனுபவிக்கிறார். என்ன விடுதலை செஞ்சிட்டாருன்னா, ஒரு உதாரணம் சொல்கிறேன், அவர்கிட்ட பணம் இருக்கலாம், என்ன விடுதலை செஞ்சிட்டார், நான் அடைய வேண்டிய தண்டனையை கிடைக்க விடாதபடிக்கு தடுத்துட்டாருன்னா அந்த தண்டனையை அவர் ஏற்று. இயேசு பலன்படுத்துவார், பலப்படுத்துவார், என்னுடைய பலவீனத்தை நீக்குவார் என்றால் அவர் என் பலவீனத்தை சுமந்திருக்க வேண்டும். அப்படிதானே? வாசிங்க மத்தேயு 8:17. மத்தேயு 8:17. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறை. அவர் என்ன செய்தாரு? நம்முடைய பலவீனங்களை அவர் சுமந்து கொண்டார். என்னுடைய கடனை அவர் ஏற்றுக்கொண்டது போல என்னுடைய பலவீனத்தை இயேசு சுமந்து கொண்டார். என்னுடைய பலவீனத்தை அவர் சுமந்து கொள்ளும் போதுதான் அவருடைய பலத்தை எனக்கு கொடுக்க முடியும். விளங்குதா? அவர்கிட்ட இருந்த எனக்கு கொடுத்துட்டு என்னுடையதை அவர் எடுத்துக்கிட்டாரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தா இன்றைக்கு மாலை வெல்லும் கூட எனக்காக யாருன்னு கேட்க வேணாம், எனக்காக ஒருவர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். என்னுடைய பலவீனத்தை எல்லாம் அவர் சுமந்து விட்டார், என்னை விடுதலை பண்ணியிருக்கிறார். அந்த விசுவாசத்தோட கூட நாம் இந்த மாலை வெல்லும் முதலாவது காணப்படணும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நானும் நீங்களும் பலவீனராய் இருக்கக்கூடாத காரியங்கள் சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொண்டு நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். முதலாவது நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னாக்கும், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விசுவாசத்திலே பலவீனர்களாய் காணப்படக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர்கள் நிறுவனம் 14:1 விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனே சேர்த்து போதும். விசுவாசத்திலே பலவீனர்களாய் நாம் காணப்படக்கூடாது. ஏன் நாம் காணப்படக்கூடாது என்று சொன்னால், நாம் ஆபிரகாமின் சந்ததியாரும் வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரமாய் இருக்கிறோம் என்று நாம் பார்த்தோம். அப்படியே அந்த நீங்க பார்ப்பீங்கன்னா ரோமர்கள் நிறுவனம் 4:19 வாசிக்கும் பொழுது, அவன் விசுவாசத்திலே பலவீனனாய் இருக்கவில்லை என்று வேதம் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருந்தான், தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்படியே இருந்த ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார், ஆபிரகாமோடு கூட கர்த்தர் பேசினார்.
ஆபிரகாம் கர்த்தருக்கு பலி செலுத்தினான், சொந்த வீட்டை விட்டான், நாட்டை விட்டான், தகப்பனை விட்டான், சகோதரனை விட்டான். இப்போ யாரு? கர்த்தர் கர்த்தர் கர்த்தர்னு மட்டும்தான் இருக்கிறான். தன்னுடைய வாழ்க்கையில பேரையும் மாற்றிக்கொண்டான், மனைவியுடைய பேரையும் மாற்றிக்கொண்டான். வீட்டுக்கு போனா என்ன சொல்லுவான்? கர்த்தர் செய்வார். அப்படித்தானே சொல்லுவான், கர்த்தர் செய்வார், கர்த்தர் வாக்குதை, கர்த்தர் நீங்க எங்க கூட பேசினார் அப்படின்னு இருப்பான். என்ன பேசினார்னு கேட்டுப்பா அவ சிரிச்சுக்கிட்டே. என்ன என்ன வானத்தை பார்த்த சொன்னாரா, பூமியை பார்க்க சொன்னார், என்ன சொன்னார்? இதை கேட்டுக்கிட்டே சில நேரம் அப்படிதான் கர்த்தர் பேசினார்னு போது இன்ட்டு வரும். என்ன பேசினாரு? பேசிக்கிட்டே இருப்பா. அங்கே என்னென்னமோ பேசினாரு, ஒன்றுமே இல்லை, பேசாம இருக்கியா அப்படின்னு இருப்பா. அவ்வளவுக்கு மத்தியிலேயும் அவன் என்ன செஞ்சான்? விசுவாசம் உள்ளவனாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் விசுவாசத்திலே பலவீனனாக இருக்கல. 100 வயதாயிருச்சு, அழைக்கும் போது 75 வயது. ஆனாலும் கூட கர்த்தர் செய்வார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர் என்பதை விசுவாசித்துக் கொண்டே இருந்தான். கர்த்தரை பின் தொடர்ந்துகிட்டே போனான், கர்த்தரோடு நடந்துகிட்டே போனான். ஆனால் வாக்குத்தத்தின் தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். எனவே தான் எபிரேயருக்கு எழுதும்பொழுது சொல்லப்படுகிறது, எபிரேயர் 6:15 அந்தபடி அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். என்ன விசுவாசம் இருந்தால் அதோட என்ன இருக்கணும்னா பொறுமை இருக்கணும். நமக்கு விசுவாசம் இருக்குது, ஆனால் பொறுமை இல்லை. கத்து செய்யறதுக்கு முதலே நாம் ஏதாவது செஞ்சிடணும். வழங்குதா? நம்முடைய வாழ்க்கையில் பொறுமையோடு காத்திருக்கணும். பொறுமையோடு காத்திருக்கும்போது சில நேரங்களில் நமக்கு சோர்வுகளை கொண்டு வரலாம். ஆனால் வாக்குத்தத்தம் கர்த்தர் பண்ணியிருந்தால் நிறைவேற்றாமல் விட மாட்டார். ஏன்னா அவருக்கு பேரே வாக்குத்தத்தங்களின் தேவன். வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாது. மாலில் கூடியிருக்க கர்த்தருடைய பிள்ளையே, இயற்கை சொல்லும், நம்மோடு சேர்ந்திருக்கிறவர்கள் சொல்லுவார்கள், நம்மை பார்த்து நம்முடைய உள்ளமே பரியாசம் பண்ணும். ஆனாலும் ஒரு கர்த்தருடைய பிள்ளை கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் எனக்கு செய்யாமல் யாருக்கு செய்வார்? இந்த மன உறுதியோடு கூட இருப்பானே ஆனால் தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவரை நோக்கி பார்த்தோடைய முகங்கள் பிரகாசித்தே தான் ஆகும். ஏனென்றால் விட்டு விடுகிறதுக்குண்டான ஒரு தேவனை நான் நீங்களும் கரம் பிடிக்கலைங்க. விட்டுட்டு ஓடுகிறதுக்குண்டான முடிவு பரியந்தம் நடத்த உண்மை உள்ளவரை தான் நான் பிடிச்சிருக்கேன். முடிவு பரியந்தம் உண்மை உள்ளவர், முடிவு பரியந்தம் நடத்த உண்மை உள்ளவர். அவர் விட்டுட்டு ஓட மாட்டார். புருஷன் ஓடுவான், பிள்ளை ஓடும், பொஞ்சாதி ஓடும், உறவு ஓடும், நண்பர்களோடும், முடிவு பரியந்தம் இருப்பார். சொன்னவர் செய்தார் என்றும் செய்கிறவர் சொல்வார் என்பதை மறந்துடாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அடுத்தது நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தில் பலவீனர்களாக இருக்கக்கூடாது, ஜெபத்திலும் நாம் பலவீனர்களாக இருக்கக்கூடாது. பவுல் சொல்கிறார், நான் போராடுகிறது போல ஜெபத்திலே நீங்களும் போராடுங்க. நமக்கு தெரியும், யாக்கோபு இரவெல்லாம் தேவனோடு கூட போராடினான் என்று சொல்லி பார்க்கிறோம். வசனம் ஒன்று வாசிப்போம், ஆண்டவர் சொன்னதை பார்ப்போம். நாட்கள் 14:38. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாமிசமோ பலவீனம் உள்ளது என்றார். என்னது? நீங்க ஜெபம் பண்ணணும். எதுக்காக? உங்களுக்கு ஏகப்பட்ட சோதனை இருக்கு. பிசாசு என்ன செய்ய போறான்? கட்டுறதுக்கு பலவிதமாக முற்படுகிறான். ஆனால் நீங்க ஜெபம் பண்ணாதான் விடுதலை ஆக்கப்பட முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, ஜெபம் பண்ணுகிறதில் நாம் ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது என்பதற்காக வேதத்தில் அநேக வசனங்கள் இருக்கிறது. நாம் ஜெபத்தில் சோர்ந்து போகக்கூடாது. ஒரு நாளும் நாம் விசுவாசிக்கிறோம், விசுவாசத்தோடு கூட என்னென்னா ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுறவர்களாய் காணப்படும். நல்ல ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். நல்ல ஜெபிக்கிறவர்களாக நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் ஜெபமானது உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும், உங்கள் பலவீனத்தை நீக்கும். பிசாசு உங்ககிட்ட வர முடியாது. அவன் வர்றதுக்கு முன்ன தேவனுடைய வேலி உங்களை சுற்றி இருக்கும். யோபை சுற்றிலும் நீர் வேலி அடைக்கவில்லையான பிசாசு கேட்குறான். ஏன்னா அவன் காலையில் எழுந்துச்சோன்னு பலி கொடுக்குறவன். பிள்ளைகள் பாட்டிக்கு போயிட்டு வந்தாலும் பிள்ளைகள் ஏதாவது தேவனுக்கு விரோதமாக செய்திருப்பாங்கன்னு சொல்லி தேவன் மேலே இருக்கிற பக்தியினால் அவர்களுக்காக பலி கொடுக்கிறவன். அப்படிப்பட்ட மனுஷனுக்கு தேவன் ஒரு வேலியை போட்டு வைத்திருக்கிறார். அந்த வேலியை பிசாசு பார்க்குறான்.
இதுக்குள்ள போக முடியாது. அவன் எப்படி கட்ட முடியும்? அந்த வேலி எடுத்தா தான் கட்ட முடியும். தேவ ஜனமே, இன்றைக்கு உன்னையும் என்னை சுற்றி கர்த்தர் ஒரு வேலி போட்டிருக்காரு. அதை மீறி வந்து பிசாசு ஒன்று செய்ய முடியாதுன்னு சொல்றேன். ரோமர்கள் 8:26 அந்தபடியே நீங்க என்ன செய்யுங்க? ஆவியான தமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னது என்று அறியாமல் இருக்கிறபடி ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நானும் நீங்களும் தனியா ஜெபிக்கிறோம், எங்களால முடியலன்னு நினைக்கிறீங்க. ஆனா ஆவியானவர் கூட இருந்துகிட்டு ஏன் பிள்ளைக்குன்னு சொல்லி ஒவ்வொரு நேரமும் பிதாவை நோக்கி அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நானும் நீங்களும் முழங்கால் போடும்போதே தேவ ஆவியானவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, முழங்கால் போட்டு ஜெபிக்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம். ஏன்னா கால்கள் இன்றைக்கு வயது போகும்போது பலவீனப்பட்டு போகலாம், வேலையின் காரணமாக பல இருக்கலாம். ஆனால் எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, ஆண்டரோட பேசுகிற அந்த அனுபவத்தோடு கூட இருந்தீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை தரும். நல்ல கர்த்தரோட பேசணும். அவர் நீங்கள் பேசணும், நான் பேசணும் தான் எதிர்பார்க்கிறாரு. ஏதேன் தோட்டத்தில் பகலில் இவ்வளோ காரியம் இருக்கும்போது அவர் தோட்டத்துக்கு வர்றாரு. ஏன்னா என் பிள்ளை என் கூட பேசணும். இன்னைக்கு உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் எதிர்பார்க்கணும், என் பிள்ளை என் கூட பேசணும். நீங்கள் ஜெபிங்க, நல்லா ஜெபிங்க. ஜெபிச்ச உடனே ஆண்டவர் உடனே பதில் கொடுக்கணும், வானத்துலேருந்து மழை நிப்பாடும் இல்லை. நான் இன்றைக்கி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். இந்த நேரத்தில் ஒருத்தர் போயிட்டு மோட்டார் சைக்கிளில் போய் மாட்டிக்கிட்டார். நீங்கள் பார்த்துருப்பீங்க. மோட்டார் சைக்கிளில் மாட்டிகிட்டு இருக்காரு. மாட்டினோன்னா அவங்க டேடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இயேசுவே விடுதலையாக்குங்க, இயேசுவின் ரத்தம், அவரை விடுதலையாக்கியாச்சு. இது சில நேரம் இந்த இப்போ பல விதமான இதெல்லாம் செய்கிறான்னு தானே, அப்படி ஒரு வீடியோ அப்படின்னு திருப்பி நான் அங்கே அடித்து கேட்டபோது அந்த வீடியோ உண்மை, இப்படி ஒரு காரியம் நடந்தது. இயேசு இன்னைக்கு உண்மையுள்ளவர் தான். இயேசு இன்னைக்கு உண்மையுள்ளவர் தான். உன்னை காக்கிறவர் உறங்குறது இல்லை. அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தா இன்றைக்கு உன் ஜெபத்துக்கும் பதில் கொடுப்பாரு, என் ஜெபத்துக்கும் பதில் கொடுப்பாரு. நான் நீ ஜெபிக்கிற ஜெபத்தில் தான் இருக்குது கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கறது. கர்த்தர் அண்டிக் கொள்ளுங்க, கர்த்தர் அண்டிக். வேற என்ன வழி உங்களுக்கு எனக்கு தெரியும். நீங்கள் எப்படி தான் முயற்சி எடுத்தாலும் எதுலையும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கர்த்தரை தவிர வேறு எந்த வழியிலையும் ஒன்றும் வராதுன்றது எனக்கு நல்லா தெரியும். நான் என் வாழ்க்கையில் அப்படி தானே, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கர்த்தரை தவிர வேறு எந்த வழியிலையும் எனக்கு ஒன்றும் நடக்காது. இந்த இடத்துல தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா நானும் நீங்களும் அவர் அறிந்திருக்கிறோம், அவருடைய வல்லமை அறிந்திருக்கிறோம், அவருடைய கிரியையில் அறிந்திருக்கிறோம். எனவே அவர் இல்லாமல் நாம் இல்லை. எனவே அவர் தான் எல்லாம் நமக்காக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வாய் அறிக்கையில் சரியாக இருக்கணும். வாய் அறிக்கையில் சரியாக இருக்கு. எனக்கு பலவீனம், எனக்கு இப்படி சொல்லுவாங்க இல்லையா, அதை கற்று சொல்கிற நிப்பாட்டு அப்படின்றார். பவுல் சொல்கிறார், எப்பொழுது என்ன செய்யுங்க, சந்தோஷமாக இருங்க அப்படி தான் சொல்கிறாரு. எங்கெங்கே சந்தோஷமாக இருக்கிறது, ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்குது. வேதம் சொல்லுகிறது என்ன தெரியுமா? யோவேல் தீர்க்கதரிசி புத்தகத்தில் 3:10 பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன். பலவீனன் நீ சொல்லு. நம்ம ஆண்டவர் அப்படித்தாங்க விசுவாசத்தோடு தான் சொல்லுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போது குறை இல்லாமலா இருந்தது, எவ்வளோ தேவையில்லாமலா இருந்தது. ஏன்னா எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று நீ சொல்லணும். அப்படி தானே? எனக்கு ஒரு குறையும் இந்த 40 ஆண்டில் இருந்ததுன்னு சொல்லக்கூடாது, இல்லைன்னு சொல்லணும். நீ போகிற இடத்துல எல்லாமே நிறைவாக இருக்கும். நாம் என்ன செய்வோம்? ஐயோ ஆண்டு சொல்ல, நீ அப்படி சொல்லாத, உனக்கு எல்லாம் நிறைவாக இருக்கிறது. என்னங்க இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னா, நீங்கள் பாருங்கள் 2 ராஜாக்கள் புத்தகம் 4:13 சூனேமியால் வீட்டுக்கு தீர்க்கதரிசி போயிட்டு கேட்குறான், பார்க்குறான், கேசின்னு பார்த்துட்டு கேட்குறான், நம்மளை இவ்வளோ சகல சலக்கரணையோடு கூட விசாரிக்கிறாளே, நமக்கு வீடு கொடுத்துருக்கா, ரூம் கொடுத்து மேலே கொடுத்துட்டு சாப்பாடு கொடுக்குறா, நமக்கு மேசை போட்டிருக்கா, தண்ணி வச்சிருக்கா, எல்லாம் வச்சிருக்கா, இவ்வளவு அன்புக்கு பாராட்டல, இவளுக்கு ஏதோ தேவை இருக்குமோ? ராஜா கிட்ட கேட்குறோம் சொல்கிறானா, அவளை கூப்பிடு, அவளுக்கு என்ன தேவைன்னு கேட்போம். சொல்லுமே, தீர்க்கதரிசி வந்திருக்காரு, சொல்லு, உடனே கிடைச்சிடும். யாரு? ஏன்னா அவர் நேராக பேச மாட்டார். எங்கள் வீட்டு சில ஊழியக்காரர் வந்தாலும் என்கிட்ட பேசுறது குறைவு, வீட்டில் தான் பேசிட்டு போவாங்க. அவங்க வண்டாளமெல்லாம் எங்க போன அப்புறம் இங்கே தான் இங்கே இப்படி சொன்னார், அப்படி என்கிட்ட ஒன்றும் பேச மாட்டாங்க. போய் கேளு. அவ சொன்னா,
என் ஜனத்தின் மத்தியில் குறைவில்லாமல் இருக்கிறேன். தீர்க்கதரிசிக்கு தெரியுது, ஆனால் ஒரு குறை இருக்கிறது, அந்த குறையை நான் நிறைவேற்றுகிறேன். ஆண்டவர் எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்துருவார், ஆசீர்வாதத்தை நிறைவாக கொடுத்துருவார். கொடுத்தா என்ன செய்வார் தெரியுமா? ஒரே ஒரு காரியத்தில் வச்சிருப்பார். நம்ம சபையில் ஒரு தம்பி ஒரு நாள் எனக்கு சொன்னார், பாஸ்டர் என்ன தான் ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுத்தாலும் எங்கேயாவது ஒன்றை வச்சிருப்பார். ஏன்னா இல்லாட்டி நாம் அவர் தேட மாட்டோம். இல்லாட்டி அவர் நாம் தேடணும். நம்ம சபையில் இருந்து ஒருத்தர் தான் சொன்னார், அதனால பாஸ்டர் எல்லா மனுஷனுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும், அது மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாரு. இன்றைக்கி மாலை கூடி இருக்க கத்தர் அந்த பிரச்சனை கத்தர் நிவர்த்தி ஆக்குவார். தீர்க்கதரிசி சொன்னால் உட்போக காலத்தில் நான் வரும்பொழுது இவர் குழந்தையை அணைத்து கொண்டிருப்பாய் அப்படின்னு. அருமையான கத்தருடைய அது அவருடைய பலவீனமாக இருந்த நேரம். அப்போ இன்னொரு பாருங்கள், இன்னொன்று நாம் இப்படி பலவீனமான வார்த்தைகளை சொல்லி 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 வந்தால் என்ன தெரியுமா நடக்கும்? பிசாசு நம்மளை மேற்கொண்டுவான். நீங்கள் உபாகமத்தின் புத்தகத்தில் 25-18 வாசுங்க, நீ இளைத்து விடாய்த்திருக்கும் போது பின்வருகிற உன் பாளையத்திலிருந்த பலவான்களை எல்லாம் என்ன போட்டிருக்கு? வேதவசனம் என்ன சொல்லுது? யார? பலவான்கள் எல்லாம் பலவீனன். நீ அறிக்கை செய்து நான் பலவீனன் சொன்னா பிசாசு உன்னை மேற்கொண்டுருவான். எனவே நீ பலவீனன் என்று சொல்லாத, உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து உன்னோடு இருக்கிறான், நான் பலவான் என்று சொல்லு. அருமையான கர்த்தருடைய பிள்ளையை கடைசியாக ஒரு காரியத்தை மட்டும் சொல்ல முடிக்கிறேன். நாம் நம்முடைய கிரிகளினாலே பலவீனப்படுகிற ஒரு நேரத்தை மட்டும் சொல்ல முடிகிறேன். 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 11-30 இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாக இருக்கிறார்கள். பலவீனம் எப்போ வந்தது? இது நிமித்தம் உங்களிலே அநேகர் பலவீனரும். கர்த்தருடைய பந்தி ஒரு விளையாட்டுக்குண்டான ஒரு பந்தி கிடையாது. ஏதோ பேக்கரியில் செய்கிற ஒரு பானு, மிக்ரோஸில் விற்கிற ஜூஸு அப்படின்ட்டு இல்லை. அதை பயத்தோடும் பக்தியோடும் கை கொள்ளணும். அது முதலாவது. கொடுக்கிறவனும் பயத்தோட கொடுக்கணும், வாங்குறவனும் பயத்தோட வாங்கணும். 2 பேருக்கும் நீதி இருக்கிறது. இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனப்பட்டு போனீர்கள். அதுக்கு மேலே உள்ள வசனம் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மை நாமே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவோம். எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணப்படுகிறவன் என்று சொல்லி அடுத்த வசனம் போட்டு, அதுக்கு பிறகு உங்களிலே அநேகர் பலவீனரானார்கள். தேவனுடைய பந்தி வாரக்கிழமை இருக்குது. நாம் ஒவ்வொருவரும் நம்மை சரி செய்து கொண்டு நாம் அந்த பந்தியில் பங்கெடுப்போம். தேவனுடைய வருகை என்னமோ இந்த அதி சீக்கிரமாக இருக்கிறது, தொனித்து கொண்டுதான் இருக்கிறது. நம்ம இந்த கிடாரியை பற்றி பார்த்தோம் இல்லையா? அண்மை நாட்களில் ஒரு இதை போட்டிருந்தாங்க, என்னென்னா அந்த கிடாரி பலியிடப்பட்டு விட்டது என்று சொல்லி. ஏனென்றால் அது 3 வயதுக்குள்ளே என்ன செய்யணும்? பலியிடப்படணும். ஆனால் அது அவங்க என்னது ஒரு ப்ரொபே மாதிரி செஞ்சாங்களாம். ஆனால் பிரதமரும் கூட அதில் வந்திருக்கிறாங்க, அந்த சாம்பல் எடுத்து வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. கிடாரி வந்ததும் ஆயத்தம், அதுவும் ஒரு அற்புதம். ஆசாரியனாகிய லேவியினுடைய கோத்திரத்தில் இருக்கிறவனை கண்டுபிடித்ததும் ஒரு அற்புதம். அது இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்திலே நிறைவேற்றப்பட்டதும் ஒரு அற்புதம். எல்லா அற்புதங்களும் தேவனுடைய வார்த்தையின் கீழ் நடக்கிறது என்பது மேலான ஒரு அற்புதம். இவைகள் நமக்கு எச்சரிப்பின் சத்தமாக இருக்கட்டும். நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை எதிர்நோக்கி இருக்கிறோம், அவைகள் நடக்கிறவைகள் நடந்து கொண்டு இருக்கட்டும். ஆனால் வருகைக்கென்று நம்மை ஆயத்தப்படுத்தத்தக்கதாக, அதுதான் பந்தியில் எடுக்கும்போது சொல்லுவாங்க. எப்படி சொன்னால், இந்த பந்தியில் நீங்கள் திராட்சரசம் பானம் பண்ணும்போது அவர் வருகிறதை நினைவு கூறு. கர்த்தர் நம்ம ஒரு ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் எழுந்திருந்து, நீங்கள் முழங்கால் படி போடுற ஜெபம்னா முழங்கால் படி போடுறோம்.